வெல்கம் டு யூகே ஃபேமிலி மூமெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த சிக்கன் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாமே போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறமேட்டா வெங்காயத்தை வதக்கி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, உப்பு முன்னாடியே நம்ம சேர்த்து வதக்குறதுனால வெங்காயம், தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக குழஞ்சி வரும். ஒரு ஜாரில் தேவையான அளவு தேங்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு இதையும் போட்டுட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது மூணையுமே இதில் போட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளியில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கன் 1/2 கிலோவை சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதக்குறப்ப அந்த சிக்கனில் உள்ள தண்ணி வெளியில் வரும். அந்த தண்ணி வர அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமேட்டா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் அந்த சிக்கனோடையே ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி கொதிய விட்டால் போதும். இல்லை குழம்பா வேணும்னா கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி கொதிய விட்டோம்னா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக கிரேவி பதத்துக்கு எடுக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் 1/2 டம்ளர் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிய வச்சு எடுத்திருக்கேன். இன்றைக்கி நாங்கள் சாப்பாடோடு தான் சாப்பிட்டு பார்த்தோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.